காங்கிரஸ் நிர்வாகியின் மரண வாக்குமூலம் கிடைத்த உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரின் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சனாய் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தலை ஜெயக்குமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் தனசிங்கின் மரண வாக்குமூலம் கிடைத்த உடனேயே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரது உயிரிழப்பை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் என்று கூறினார். தொடர்ந்து பாஜக மற்றும் திமுக ஆட்சி குறித்து அவர் விமர்சித்தார். நீர்நிலைகளில் 23 விழுக்காடு மட்டுமே தண்ணீர் இருப்பதாக குறிப்பிட்ட ஜெயக்குமார், தமிழகத்தில் நிலவி வரும் தண்ணீர் பற்றாக்குறையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். வெயிலின் தாக்கத்தில் இன்னைக்கு ஏரியில தண்ணி இல்ல, கண்மாயில தண்ணி இல்ல, இப்ப எங்கும் தண்ணி இல்ல. குறிப்பா சொல்ல போனா இதே மாதத்துல தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகளில் ஏறக்குறைய 277 டிஎம்சி இருந்தது. 277 டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில இப்போ கிட்டத்தட்ட 23% அளவுக்கு தான் இன்றைக்கு ஏரிகளில் இந்த அணைகளில தண்ணீர் இருக்கு. இப்ப அங்கங்க டிவியை திறனாலே பாத்தீங்கன்னா குடத்தை தூக்கின்னு இன்னைக்கு போராட்டம், சாலை மறியெல்லாம் போன்றதெல்லாம் சர்வசாதாரணம் நடந்துட்டு இருக்கு. அந்த குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த விடியாத அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல.